இந்திய தேசிய கொடி திரிவண்ணக் கொடி என்று அழைக்கப்படும். இந்தியாவின் விடுதலைப் போராட்டத்தின் அடையாளமாக உருவாக்கப்பட்டது. இதன் உருவாக்கம் பல கட்டங்களை கடந்து இறுதியாக 1947இல் இன்றைய வடிவத்தை அடைந்தது. 1906இல் கல்கத்தாவில் பரிமாண்ட் சதுக்கத்தில் முதல் தேசிய கொடி உயர்த்தப்பட்டது. இது 3 கிடைமட்ட கோடுகளைக் கொண்டிருந்தது. பச்சை மேல், மஞ்சள் நடுவில், சிவப்பு கீழே. வஜ்ரா, தாமரை, சூரிய சந்திர சின்னங்கள் இடம்பெற்றன. சகோதரி நிவேதிதை உள்ளிட்டவர்கள் இதை வடிவமைத்தனர். பெர்லின் கொடி. மேடம் பிகாஜி காமா, வீர் சாவர்கர் மற்றும் சியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆகியோரால் ஜெர்மனியில் நடந்த சர்வதேச மாநாட்டில் ஒரு கொடி உயர்த்தப்பட்டது. இது 1906இன் கொடியை ஒத்திருந்தது. இந்திய விடுதலை உணர்வை வெளிப்படுத்தியது. 1917இல் ஹோம் ரூல் இயக்கக் கொடி அன்னி பெசன்ட் மற்றும் பால கங்காதர திலகரின் ஹோம் ரூல் இயக்கத்தின் போது புதிய கொடி அறிமுகமானது. இதில் யூனியன் ஜாக் மற்றும் இந்திய சின்னங்கள் இடம்பெற்றன. 1921இல் ஆந்திராவைச் சேர்ந்த பிங்களி வெங்கையா மகாத்மா காந்தியின் ஆலோசனையின்படி ஒரு கொடியை வடிவமைத்தார். இது சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களைக் கொண்டிருந்தது. காந்தியின் பரிந்துரையால் சுயசார்பை குறிக்கும் சர்க்கா இடம்பெற்றது. 1931இல் முக்குண்டக் கொடி. இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு புதிய கொடியை ஏற்றுக்கொண்டது. இது பிங்களி வெங்கையாவால் வடிவமைக்கப்பட்டது. இதில் 3 கிடைமட்ட கோடுகள்: காவி, தைரியம், வெள்ளை, அமைதி, பச்சை, செழிப்பு. நடுவில் நீல நிற சர்க்கா. 1947இல் இறுதி வடிவம் பெற்றது. இந்தியா விடுதலை அடைந்தபோது கொடியில் மாற்றம் செய்யப்பட்டது. சர்க்காவுக்கு பதிலாக அசோகரின் சாரநாத் சிங்கத்தூணில் உள்ள 24 ஆரங்களைக் கொண்ட அசோக சக்கரம் சேர்க்கப்பட்டது. இந்த கொடி 1947 ஆகஸ்ட் 15இல் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கொடியின் அம்சங்கள்: காவி நிறம் தைரியம், தியாகம், ஆன்மீகத்தை குறிக்கிறது. வெள்ளை நிறம் உண்மை, அமைதி, ஒற்றுமையை குறிக்கிறது. பச்சை நிறம் செழிப்பு, வளம், இயற்கையை குறிக்கிறது. அசோக சக்கரம் நீதி, முன்னேற்றம், இந்தியாவின் பண்டைய பாரம்பரியத்தை பறைசாற்றுகின்றது. ஆந்திராவைச் சேர்ந்த பிங்களி வெங்கையா இந்திய கொடியின் வடிவமைப்பில் முக்கிய பங்காற்றினார். அவரது பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது. இந்திய தேசிய கொடி விடுதலை போராட்டத்தின் தியாகங்களையும் இந்திய மக்களின் ஒற்றுமையையும் பிரதிபலிக்கிறது. இது இந்தியாவின் பெருமை மற்றும் தேசபக்தியின் அடையாளமாக உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்படுகிறது.